பிறகு அரசியல் வியாபாரமாக மாறி நிற்கிறது. எந்த பக்கம் சீட்டும் நோட்டும் அதிகமா இருக்கு, வெளிப்படையா பேரம் பேசுறான். இப்ப பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அது பேசிட்டு இருக்கான். இந்த காங்கிரஸ், இந்த டிஎம்கே பாத்துக்க, நீ எங்க போனாலும் உனக்கு இந்த வாட்டி அட்டினா இன்னாட்டி மரணடி கொடுக்கறனாலே பாரு, நீங்க வா. நீ பிஜேபி வரக்கூடாது, சரி, காங்கிரஸ் வரலாமா? எப்படி நீ பிஜேபி எதிர்ப்பிலை காங்கிரஸை புனிதப்படுத்துகிறாய்? விடுதலை பெற்ற இந்த நாட்டை 60 ஆண்டுகள் ஆண்டு நாட்டை சுடுகாடாக்கிய அயோக்கியன் இந்த காங்கிரஸ். என் அப்பா நம்மாழ்வார் சொல்கிறார், மகனே, உலகத்தில் எல்லா தீய திட்டத்திற்கும் நீ வேர் தேடி போனால் அது அமெரிக்கக்காரன் கையெழுத்தா இருக்கும். இந்த நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேர் தேடி போனால் அது காங்கிரஸ்காரன் கையெழுத்தா இருக்கும். எனக்கு ஒரு கொலவெறி இருக்கு, என் இனத்திற்கு ஒரு வன்மம் இருக்கு, பகை இருக்கு. ஏன்? உன்னுடைய 3 கையெழுத்தில் என் தேசிய இனத்தின் தலையெழுத்தை மாற்றி விட்டாய். லால் பகதூர் சாஸ்திரி சிரிமாவோ கையெழுத்திலே எங்களுடைய மலையக மக்களை, பல லட்சக்கணக்கான மக்களை குடியுரிமையற்ற நாடற்ற மக்களாக நள்ளிரவில் இறக்கி விட்டாய் வீதியில். நாங்கள் எல்லோரும் அங்கு இருந்திருந்தால் எங்கள் எண்ணிக்கை வலுவாக இருந்திருக்கும். குடியுரிமையை குடடா என்று சொல்லாமல் இரவோடரவாக நாடு கடத்தி இங்கே இறக்கி விட்டு போய்விட்டாய். அங்க இருந்த தேயிலை தோட்டத்தில் இங்க வந்து தேயிலை தோட்டத்தில் இறக்கி விட்டாய். அடுத்து இந்திரா காந்தி அம்மையார் அதே சினிமாவை கையெழுத்தில் தான் தோன்றித்தனமாக என்னுடைய சொந்த நிலத்தை, வெள்ளக்காரங்களத்தில் கூட அவன் கட்டுப்பாட்டில் இல்லை, என் பாட்டனுடைய சொந்த சொத்து கச்சத்தீவை எடுத்து கொடுத்து விட்டேன். என் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக சிதைக்கப்பட்டுச்சு. கச்சத்தீவு எனக்குன்னா கடல் தூரம் அதிகம், அவனுக்கு கடல் தூரம் அதிகம். நான் எல்லை தாண்டி வாரேன்னு சுட்டுக்கிட்டு இருக்கான், நீ பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பாப்பியே 2 படகுல என் கொடியை கட்டிட்டு என் பிள்ளைய போயிட்டான், பதறிட்டான். ஒரே மாதிரி உடைய போட்டுக்கிட்டு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் என்னை விட திமிரு பிடிச்சவங்க. அந்த கச்சத்தீவை சுத்தி வந்தவன் சீமான்ங்கிறான். சீமா இல்லடா அவன் போல. அப்ப நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு முதலமைச்சர்னு உட்கார்ந்தானா நாடு நிலைமை என்னன்னு பாரு நீ.